ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் தற்போது இருக்கும் நிலத்தை ஒரு தனியார் நிறுவனத்திடம் விற்கப்பட்டதாக சொல்லப்படும் அதன் தொடர்பான ஒப்பந்தத்தை வெளியிடுமாறு வழக்கறிஞர்கள் டத்தோ அம்பிகா ஸ்ரீனிவாசன், என் சுரேந்திரன் ஆகிய இருவரும் வலியுறுத்தினர். இந்த விற்பனை கொள்முதல் தொடர்பிலான கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL ஒரு தனியார் நிறுவனம் இடையிலான ஒப்பந்தத்தை வெளியிட்டால் பல உண்மைகள் வெளியில் வரும். பல சந்தேகங்களுக்கு தீர்வு பிறக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். 2014ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதில் அந்த கோவிலின் அந்தஸ்து, உரிமை பற்றிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வரும் என்று தாங்கள் நம்புவதாக அம்பிகாவும் சுரேந்திரனும் கூறினர். நடப்பு சூழ்நிலையில் அந்த ஒப்பந்தம் வெளியிடப்பட்டால் குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு தீர்வை எட்ட முடியும் என்று தாங்கள் உறுதியாக நம்புவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதில் பொதுமக்கள் நலன் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த விற்பனையில் வெளிப்படைத்தன்மை மிகவும் அவசியமாகிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் கடந்த கால நடவடிக்கைகளால் இந்த கோவிலின் நிலைமை தற்போது நிச்சயமற்றதாக இருக்கிறது என்று சுரேந்திரன் மேலும் கூறினார். இதய குரல் மக்களோசை.